ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது மணியில் மாலை போடுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே உள்ளனில் பென்சில் வச்சு போடுறது காமிச்சேன். இது மணிலே சின்ன சாமி படம் இது போல் எதுனா ஒன்றுத்துக்கு போடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு போடலாம். இதில் 4 மணி 4 சைட்லேயும் 4 மணி வருது. இங்கே கீழே பாருங்கள், இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி வருது. இது எப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே உங்களுக்கு டாலருக்கு எதனோ ஒரு டிசைன் ரவுண்டோ இல்லை ஃப்ளவர் டிசைனு அந்த மாதிரி எதனா ஒன்று மணியில் நம்ம போடலாம். நான் வெறும் முக்கோணம் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த சென்டர்லேருந்து இங்கே லாஸ்ட்டில் இந்த மணிலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம், இங்கே ஆரம்பிக்கிறோம். இங்கே மேலே நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் மாதிரி கம்மல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த கொக்கி மாதிரி இருந்தால் கூட போடலாம். நான் சும்மா அப்படியே முடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன், சாமி படத்துக்கு போடுறது தானேன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள், ஆரஞ்சு கலர் மணி, எல்லோ கலர் மணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மணி கோக்கிற ஒயர், அதுக்கப்புறம் கத்திரிக்கோல், இதுதான் இதுக்கு தேவை. இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 4 ஒயர் எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவையான நீளம், இந்த சைடு எவ்வளோ நீளம் வேணுமோ அது போல் 2 மடங்கு எடுத்துக்கணும். இப்போ ஒரே 4 ஒயரும் இந்த ஆரஞ்சு மணியில் கோத்துடணும். கோத்துட்ட பிறகு இந்த 4லேயும் தனித்தனியாக எல்லோ மணி கோக்கணும். 4 பீஸ் வரும். அது கோத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சென்டர் தான் டாலரு. பாருங்கள், இந்த சென்டர் மணி தான் டாலரு. நீங்கள் எதனா ஒரு டிசைன் டைமண்டோ ஆர்டின் ஷேப்பு எது ஒன்றா போட்டுக்கலாம். 2 சைடும் இது பாருங்கள், 6 மணி கோத்து விட்டேன். 4 ஒயர்லேயும் 6 மணி கோத்துருக்கேன். இப்போ இங்கே சென்டரில் கோத்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இந்த 4 ஒயரும் இந்த எதிர் சைடு வரணும். நான் இது இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இந்த 4 மணி கோத்துட்டேன் இல்லைங்களா, 2 சைடுக்கும் 4 ஒயர்லேயும் கோத்துட்டேன். ஒன்றில் ஒரே மணியில் அதான் டாலர் பக்கம் 4 ஒயர் இந்த பக்கம், 4 ஒயர் அந்த பக்கம் வர மாதிரி நீட் ஒயர் எடுத்துட்டோம். அந்த 4ஐயும் சேர்த்து சென்டரில் ஒரு மணி வர மாதிரி எதிர் சைடு வர மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம். இப்போ அந்த 2 சைடில் வந்தது இல்லைங்களா 4 ஒயரு, அதில் பாருங்கள், சென்டரில் வர ஒயரில் மணியில் 4 ஒயரும் ஒன்றா வர மாதிரி எதிர் சைடில் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வர மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ஒரு சைடில் வரதில் 2 ஒயருக்கு 4 வருது இல்லைங்களா, அதில் 2 ஒயர் ஒரு மணி, 2 ஒயருக்கு ஒரு மணி, அதே மாதிரி இந்த சைடும் கோர்த்துட்டு திருப்பி இந்த சென்டரில் வர மாதிரி இந்த எதிர் சைடு வர மாதிரி கோர்த்துடணும். இங்கே 2 மணி இந்த சைடில் வருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயும் சென்டரில் ஒரு மணி கோத்துடணும். மறுபடியும் இதே மாதிரி 4 வர மாதிரி கோத்துட்டே போகணும். லாஸ்ட்டில் வரும்போது தான் நீங்கள் பாருங்கள், இந்த மணி ஒத்தையில் இங்கே வர மாதிரி கோத்துடணும். பாருங்கள், இப்போ காமிச்சது இதில் சென்டரில் ஒரு மணி, அந்த மணியில் இந்த 4 ஒயரும் கோத்துட்டோம். வெளியில் வரும்போது இதில் 2 மணி, 4 ஒயரில் 2 இந்த சைடில் 2 4 ஒயரு எல்லாத்தையும் சேர்த்து இங்கே சென்டரில் வர மணியில் கோத்தாச்சு. மறுபடியும் 4 பிரித்து இது போல் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு லாஸ்ட்டில் வரும்போது இந்த 4 மணி வர மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே மேலேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒத்தையில் எவ்வளோ மணி வேணுமோ அவ்வளோ கோத்துட்டு இங்கே முடி மனம் இந்த கயிறு மாதிரி இழுத்து விடுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, முடி போட்ட மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை கொக்கி வச்சு பண்ணலாம், இல்லை கம்மலுக்கெல்லாம் திருகாணி மாதிரி வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் சும்மா அப்படியே முடி மாதிரி போட்டு விட்டேன். இது பாருங்கள், இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஈஸியானது தான் இது. விலகாமல் பிடிச்சிட்டு போடணும். ஒரு மணி ஒயர் கோக்கும்போது இன்னொன்று வெளியில் போயிடும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பக்கம் போட்டு பிடிச்சிட்டு இந்த சைடும் கோத்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அழகான மாலை ரெடி. 4 பக்கமும் அந்த மணி ஒயர் வர மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவையான கலர்ஸில்
மணி வச்சுக்கலாம். நான் வந்து ஆரஞ்சும் எல்லோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நிறைய வியூவர்ஸுங்க இருக்கீங்க. அது பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.